ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ஏபிஐ ஏன் டெஸ்ட் பண்ணணும்? ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஒரு ஏபிஐயை? அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஏபிஐ டெஸ்ட் பண்ணோம்னா, நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஏபிஐஸ் இருக்கு. ஸோ இதை ஏபிஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிட்டு இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 200 ஓகேன்னு வருது. ஸோ இந்த இது கிரியேட் புக்கிங் ரன் பண்ணுறோம். கிரியேட் புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் 200 வருது. இப்போ நீங்கள் அப்டேட் பார்த்தீங்கன்னா, அப்டேட்லேயும் 200 வருது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இடத்துலையும் 200 வருதே தவிர, நம்மளால இப்போ நீங்கள் டெலீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்பிடன்னு வருது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த டோக்கனோட வேல்யூ கொடுக்கல. ஸோ டோக்கனோட வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா சென்ட் பண்ணிங்கன்னா 201 வருது. ஸோ சில ரிக்வெஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் தி ரிக்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200ன்னு வருது. சில ரிக்வெஸ்ட்டில் 201 வருது. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ரிக்வெஸ்ட்டு? இது பாஸ் ஆச்சா? ஃபெயில் ஆச்சா? உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க என்னன்னா மேனுவலா போயிட்டு ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா, இதோட ரிக்வெஸ்ட்ல வந்துச்சா? இல்லையா? இதோட ரிக்வெஸ்ட் என்ன 200 ஓகேவா? இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இப்ப நீங்க எல்லா ஏபிஐஸ்க்கும் எனக்கு ஒர்க் ஆச்சா? இல்லையான்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ஒரு ஏபிஐஸ்க்கும் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதிட்டோம்னா, கரெக்ட்டா அந்த ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓகே இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும் டெஸ்ட் பண்ணறதுக்கு. ஸோ இது நம்ம எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. நம்ம ஜஸ்ட் ஒரு 4 லைன் எழுதுனா போதும். இந்த டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதிடலாம். அதே இது பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் தி எல்லா இதுக்கும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல நம்ம எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட் எப்பயுமே குடுத்துங்க எழுதும்போது. டெஸ்ட் கேஸ் 1 இதுல என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டேட்டஸ் கோட் செக் பண்ண போறோம். ஸ்டேட்டஸ் கோட் சக்சஸா என்னன்னு. ஸோ இதுக்கான டெஸ்ட் கேஸ் நம்ம எப்படி எழுதணும்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா pm.test. ஸோ pm.test. அதுக்கப்புறமேல் நம்ம இதில பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸோட நேம். இதில அழகா குடுத்துருக்காங்க பாருங்க. டெஸ்ட் கேஸோட நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க ஒரு ஃபங்ஷன் எழுதணும். ஸோ டெஸ்ட் கேஸோட நேம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னன்னா அ ரெஸ்பான்ஸ் சக்சஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துக்கலாம். டெஸ்ட் கேஸோட நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபங்ஷன் எழுத சொல்றாங்க. ஸோ இதிலேயே அழகா சின்டாக்ஸ் வருது. ஹைலைட் ஆகுது. ஸோ நீங்க அது ஃபங்ஷனு இப்படி குடுக்கணும். குடுத்துட்டு நீங்க இந்த மாரி குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, இத நீங்க குளோஸ் பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா இதான் சின்டாக்ஸு. ரெஸ்பா ஃபர்ஸ்ட்டு pm.test அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸோட நேமு, அதுக்கப்புறமேலு ஒரு ஃபங்ஷனு. அந்த ஃபங்ஷன் நீங்க இந்த இடத்த ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதனால அத குளோஸ் பண்ணணும். எல்லா அம் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, செமிகோலன்ல முடியணும். இது ரொம்ப கஷ்டமான இதுவே கிடையாது. ஸோ திருப்பி இது இது பண்றேன். ஸோ நீங்க pm.testன்னு குடுக்கணும். .testன்னு குடுத்துட்டு, டெஸ்ட் கேஸோட நேமு, ரெஸ்பான்ஸ் சக்சஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நீங்க இந்த இடத்துலயே குளோஸ் பண்ணிடுங்க. குளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கமா குடுத்துட்டு, இது இந்த இடத்துல ஃபங்ஷனோட நேம். ஃபங்ஷன் எப்பயுமே பேரெந்தசிஸ்ல வரணும். அதுக்கப்புறம் நீங்க அது இது பண்ணிடணும். ஓப்பன் ஃப்ளவர் பிராக்கெட், குளோஸ் ஃப்ளவர் பிராக்கெட். ஸோ இத குடுத்த உடனே என்ன பண்ணணும் நீங்க, அடுத்தது நம்ம டெஸ்ட் கேஸ் நேம் குடுத்தாச்சு. அதுக்கான உள்ள இருக்க ஃபங்ஷன் குடுக்கணும். நம்ம என்ன செக் பண்ணோம்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ் கோடு 200 வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கும் ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க pm.responseல தான் நம்ம எல்லா இதுவுமே இருக்கும். அது டாட் டூ ஹேவ் ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் சின்டாக்ஸு. இது உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கே ஈஸியா இருக்கும். pm.response ரெஸ்பான்ஸ் டூ ஹேவ் ஸ்டேட்டஸ். எல்லாமே டாட் வரணும். ஒரு ஒரு வேர்டுக்கு நடுவுல டாட் வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுது, கோடு கேட்குது. அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ இதோட கோடு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 200 தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் கோடு. ஸோ இப்போ நான் இது செமிகோலன் இது பண்ணி ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டேன். இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது டெஸ்ட் கேஸ் எழுதாதம்போது நீங்க மத்த இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் ரிசல்ட்ன்னு எதுவுமே வரல.
ஆனா நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1, 1ன்னு வருது. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தன டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் வந்து பாஸா, ஸ்கிப்டா, ஃபெயில்டான்னு இருக்கு. ஸோ நம்மளோட டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு. அத டெஸ்ட் கேஸோட நேம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் சக்சஸ். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நீங்க வந்து எப்பயுமே ரிக்வெஸ்ட் ரன் பண்ணும்போது, நீங்க ஜஸ்ட் இந்த டெஸ்ட் கேஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பாஸா, ஃபெயிலான்னு வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஸோ இதுலருந்து உங்களால வந்து ஈஸியா வந்து அத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதே டெஸ்ட் கேஸ நம்ம அப்படியே காப்பி பண்ணி, நம்மளோட ஒரு ரிக்வெஸ்ட்லயும் நம்ம வந்து குடுத்துடலாம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்லயும் நம்ம குடுக்கலாம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்லயும் நான் டெஸ்ட் கேஸோட நேம் சக்சஸ்ன்னு இது பண்றேன். ஸோ இத ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயில்டு வருது. ஏன் ஃபெயில்டு வருதுன்னா, உங்களுக்கு வந்து 404 வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் இதோட இது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்க டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சக்சஸ் வருது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அதே டெஸ்ட் கேஸ் நீங்க இங்க இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 தான் வரணும். ஆனா 200 வரல. உங்களுக்கு அழகா இந்த இடத்துல சொல்லுது பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது 200. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து 404 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்க ஈவன் தோ இந்த இடத்த கிரீனா காமிச்சாலும், அவங்க வந்து ப்ராப்பரா காமிக்க மாட்டேன்றாங்க. 404ன்றது உங்களுக்கு ப்ராப்பரான வேல்யூ இல்லன்னு. ஸோ இந்த மாரி நீங்க டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணீங்கன்னா, ஒரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி டெஸ்ட் கேஸ் குடுக்கும்போது, அதோட வேல்யூஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில நான் செக் பண்றேன் பாருங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து 201 வருது இதுல. ஸோ ஒரு இதுலயும் ஒ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வருது. இதுல 201 வந்தாலே உங்களுக்கு வந்து சக்சஸ் தான். அதனால நீங்க வந்து இந்த இடத்துல வந்து 201ன்னு குடுத்துருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பாஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இத நீங்க குடுக்கணும். ஸோ இந்த இதுலயும் நீங்க டெஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல போயிட்டு இத குடுங்க. குடுத்தீங்கன்னா 200 வருது. டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டு. ஸோ இதே இத நீங்க காப்பி பண்ணி எல்லா டெஸ்ட் கேஸ்லயும் நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலயும் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் புக்கிங்ல பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ்ல போயிட்டு அதே இத காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்றோம். ஸோ இதோட ரிசல்ட்டும் பாஸு. இதுலயும் பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. ப்ராப்பரான வேல்யூ தான். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ்லயும் நம்ம குடுக்குறோம். நம்ம எல்லா ஏபிஐக்குமே இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம எழுதியாச்சு. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் தான். இந்த 3 லைன்ஸ் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் வந்து ரைட் ஆயிடும். ஸோ இந்த டெலீட்லயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். டெலீட்ல பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆவுது. ஏன் ஃபெயில் ஆவுதுன்னா, மெத்தட் நாட் அலோவ்டுன்னு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்த புக்கிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 404 வருது. ஏன் 404 வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ரெக்கார்ட் வந்து நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா குடுக்கணும். நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து, நம்ம எந்த ரெக்கார்ட் குடுத்தோம்னு பார்க்கலாம். அந்த ரெக்கார்ட் வந்து நம்மளால அதே ரெக்கார்ட் வந்து நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து கெட் ஐடிஸ்ன்னு குடுக்கலாம். குடுக்கும்போது 732ன்னு வருது. ஸோ இந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புக்கிங்ல 732ன்னு நம்ம இந்த இடத்துல குடுக்கணும். ஸோ இதுல இது நம்ம வந்து என்ன ஆப்டிமைஸ் பண்ணலாம்னா, ஸோ இந்த மாரி நமக்கு வந்து எரர் வருதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுல போயிட்டு குளோபல்ல புக் ஐடின்னு குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல புக் ஐடி. ஸோ இத குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க 2ன்னு நம்ம காப்பி பண்ண ஐடி இந்த இடத்துல குடுத்துட்டா, 732ன்னு சேவ் பண்ணிட்டு, ஸோ அந்த ஐடி வந்து இந்த இடத்த வேரியபிளா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்ல. கலெக்ஷன்ஸ்ல கெட் புக்கிங்ல ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2ன்னு குடுக்குறோம். இது வந்து நீங்க பாராமீட்டரா ஆக்கிக்கங்க. புக் ஐடின்னு. ஸோ பாராமீட்டர் வந்து பாத் வேரியபிள்ல இந்த இடத்த நம்ம வந்து அந்த வேரியபிள் வந்து புக் ஐடி வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 200 ஓகேன்னு வருது. திருப்பி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேஸ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ரைட் பண்ணணும். ஒரு வாட்டியும். இத டெலீட் ஏன் ஒர்க் ஆவலன்னா, நீங்க சென்ட் பண்ண ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ இந்த இடத்துல டெலீட்டோட ஐடி நம்ம 2ன்னு குடுக்குறோம். இப்போ 2 குடுக்க முடியாது. நம்ம வந்து அந்த புக் ஐடி குடுத்துடலாம். புக் ஐடி குடுத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்த 201 வருது. ஆனா நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, 200க்கு செக் பண்றோம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம 201 குடுக்கணும். ஸோ இந்த இடத்த இப்ப நீங்க 201 குடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஐடி வந்து ஏற்கனவே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னன்னா, இன்னொரு ஐடி எடுத்துக்கலாம். இன்னொரு ஐடி வந்து 3371. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா, அந்த என்வைரன்மென்ட் வேரியபிள்ல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். 3371 செட் பண்ணி சேவ் பண்ணிட்டு, நம்ம திருப்பியும் கலெக்ஷன்ஸ்ல
delete bookingல ஜஸ்ட் நம்ம அதை ரன் பண்ணோம்னா இந்த இடத்த வந்து நமக்கு வந்து அது பாஸ் ஆகிடும். இந்த இடத்த ஹெட் அதோட பாடியில் பேராமீட்டரில் புக் ஐடி நம்ம வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ 201 வரணும், அது வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து சர்வரில் சில டைம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா சென்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இஷ்யூ வருது. நீங்கள் அந்த ஐடியும் இருக்காது. நம்ம திருப்பியும் எல்லா ஐடியும் கெட் பண்ணலாம். கெட் பண்ணிவிட்டு 66 கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் டெமோ பர்பஸ்க்காக நான் இங்கே டேரெக்டாக நான் 66ன்னு கொடுக்குறேன். ஒரு வாட்டி போயிட்டு குளோபலில் சேஞ்ச் பண்ணாத. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் வருது. ஃபர்பிடன் ஏன் வருதுன்னா இந்த ஹெட்டரோட வேல்யூ வந்து இந்த இடத்த இது வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பியும் ஹெட்டர் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணி டோக்கன் வந்திருக்கும். டோக்கன் வந்த பிறகு திருப்பி நீங்கள் இங்கே ரன் பண்ணிங்கன்னா 201 சக்ஸஸ்னு வருது. ஸோ இதனால தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஜஸ்ட் டோக்கன் ரன் பண்ண பிறகு இங்கே ரன் பண்ணதுக்கப்புறம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த டெஸ்ட் கேஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி ரைட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டெலீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. டோக்கன் செக் பண்ணணும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதை சென்ட் பண்ணுற பேராமீட்டரோட வேல்யூ செக் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட் கேஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட் கேஸ் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து இப்போ நீங்கள் வந்து டோக்கன் எக்ஸ்பயர் ஆனால் உங்களுக்கு ஃபர்பிடன்னு வருது. ஸோ அந்த ஃபர்பிடனோட இதை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா டோக்கன் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அந்த ஃபர்பிடன் நீங்கள் செக் பண்ணி அது இதுவாச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும் டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு. ஈஸியாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதணும், ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேஸு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏபிஐ டெஸ்டிங்கில். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ணியிருக்கோம். லேட்டர் வீடியோவில் நம்ம எப்படி உள்ளே இருக்க அந்த ரெஸ்பான்ஸில் இருக்க பேராமீட்டரை நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.